ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் பரிச்சயமான, எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சமான பாரம்பரியமான ஒரு உணவு. இந்த உணவு நிறைய பேருக்குன்னு தெரியுமான்றது தெரியல. 2K கிட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிய சான்ஸ் கம்மி. நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க, ஒரு சில வீட்டில் செய்ய மாட்டாங்க. 80s 90ஸ்க்கெலாம் ரொம்ப இது பரிச்சயமான உணவு. இது என்ன உணவுன்னு பார்த்துருப்பீங்க வீடியோவில். அரிசி உப்புமா தாங்க. இந்த உப்புமா ரொம்ப எல்லோருக்குமே பிடிக்கும். பர்ட்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அரிசி உப்புமா பண்ணுறதுக்கு தேவையான அரிசி நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசியில் கூட பண்ணிக்கலாம். புழுங்கல் அரிசியில் பண்ணிங்கன்னா ஒரு கண்டிஷன் என்னென்னா, பாதி 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 அரிசி புழுங்கல் அரிசி, பாதி பச்சரிசி, அந்த மாதிரி ரேஷியோவில் போட்டு கலந்து எடுத்துக்கணும். நான் ஒன்லி பச்சரிசியில் தான் நான் பண்ணுறேன். இப்போ இந்த பச்சரிசியை நல்லா கழுவிட்டு வெயில் உலத்தெல்லாம் அந்த மாதிரி போட்டிருக்கேன். நல்லா பறக்க போட்டிருக்கேன். அந்த ட்ரை ஆகிடணும். தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் ஃபேன் காற்றுல கூட ஒரு துணி விரித்து, காட்டன் துணி போட்டு அதில் விரித்து ஃபேன் காற்றுல கூட காய வைக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், கையில் எடுத்தோடனே அப்படியே பூ மாதிரி விழுகுது இல்லையா? தண்ணியே இல்லாத போது தான் அப்படி விழுகும். அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது ஊற வைக்க தேவையில்லை, கழுவுனதை அப்படியே காய வைக்கிறோம். இதில் சேர்க்க போகிற கலவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது போட்டாக்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மொத்தமாக நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு உடைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சுற்றிடாதீங்க. போட்ட உடனே ஒரே ஒரு சுற்று அப்படியே டக்குன்னு கையை வச்சு அப்படியே எடுத்துருங்க. இது நல்லா உடச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபுல்லாக மாவாயிடும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு உடச்சிட்டு காமிச்சிட்டேன். அரிசி 2 2ஆக உடஞ்சிருக்கு. அந்த பதத்தில் தான் இருக்குது. ஆனாலும் அதை நான் கொஞ்சம் சளிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடியில் கொஞ்சம் மாவாயிட்டிருக்கும். அந்த மாவு நம்ம சேர்த்து போட்டோம்னாக்கா அது கஞ்சி மாரி நம்மளுக்கு ஃபீலிங் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஜல்லடை வச்சு ஜலிச்சுட்டேன். இப்போ குருணை குருணையாக இருக்குது பாருங்கள். கரெக்டான பதத்தில் அரிசி 2 2ஆக உடஞ்ச பதத்தில் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகா, தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மிளகாயும் போட்டுக்கலாம், 4 மிளகாயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக 4 பச்சை மிளகா 2 2ஆக கீறி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் தான் நான் தாளித்து விட போகிறேன். நீங்கள் கடாயிலையும் தாளித்து உப்புமா எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாத்திரம் சூடான உடனே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுந்தப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு செவக்க விட்ட உடனே இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசியை போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜுக்கு வதங்கினா போதும். நம்ம உடச்சி வச்சுருக்க அரிசியை இப்போ இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா ஒரு வதக்கிடுங்க. இந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்குறதுனால எல்லா அரிசியுமே அந்த எண்ணெயை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதனால் அந்த கஞ்சி மாதிரி ஆகாமல் குழையாமல் நல்லா பொழு பொழுன்னு ஆகிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி கிளறதுனால இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி எப்படி ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற பாத்திரம் இருக்கும் இல்லையா? நம்ம அரிசியை எந்த பாத்திரத்தில் அளக்குறோமோ அந்த பாத்திரத்துக்கு 2ன்ற விதத்தில் தண்ணி ஊற்றணும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணால் எடுக்கலாம். பெருசு சின்னதுன்றதெல்லாம் கிடையாது. எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதில் 2 1க்கு 2ன்ற ரேஷியோவில் தண்ணி கலந்துக்கோங்க. இப்போ தண்ணி கலந்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டு ஒரு கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் துருவல், இந்த ஸ்டேஜில் போட்டு ஒரு கிளறி மூடி வச்சிடலாம். இந்த தேங்காய் போடுறதுனால அதிக சுவையாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த தேங்காயோட மணத்தோட, அந்த உளுந்து வறுத்ததோட, பச்சை மிளகா வாசனை, அந்த இது எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் விட்ட உடனே விசில் நல்லா இறங்கின பின்னாடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான உப்புமா, நைட்டு டின்னருக்கு, காலை டிஃபனுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏற்ற மாதிரியான அரிசி உப்புமா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் இதே அளவுகளோட பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிளறி எடுத்து விட்ருக்கேன். கரெக்டான பதத்தில் கரெக்டாக இருக்குது. ஏன்னா 1க்கு 2ன்ற விதத்தில் நம்ம தண்ணி ஊற்றுனது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு உப்புமா. இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குட்டீஸுங்களையும் பெரியவங்களையும் அசத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.